இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வஞ்சர மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வஞ்சர மீன் கருவாடு தொக்கு செய்கிறதுக்காக நான் 150 கிராம் அளவுக்கு வஞ்சர மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணியிருக்கேன். இதனால் வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக தான் சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வஞ்சர மீன் கருவாடு தொக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டியே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. மிளகாய் வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம 150 கிராம் அளவுக்கு வஞ்சரம் கருவாடை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கருவாடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நசுக்கி விடுறோம்னா அது வந்து நசுங்கணும். உங்களுக்கு வந்து வஞ்சரம் கருவாடில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்காது, அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேணாம் இதில் முள் இருக்குன்ட்டு. இந்த கருவாடை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தொக்கு பண்ணால் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிரியும். இந்த அளவுக்கு அந்த மாதிரி நல்லா பிரித்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த கருவாடு பாருங்கள் நல்லா வந்து பொடியாகிடுச்சு. தொக்கம் வந்து சேர்ந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய வஞ்சர மீன் கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கருவாடு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுடைய சுவையான வஞ்சர மீன் கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வஞ்சர மீன் கருவாடு தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.